ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய மகா சிவராத்திரியை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும், இந்த சிவராத்திரிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்குதோ அதை பொறுத்து என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மிதுன ராசினியர்களாகிய நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது இந்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்க மதிப்பு மிக்க ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா பால்குண மாதத்தில் தான் கொண்டாடுவாங்க. இது சிவனை கொண்டாடுவதற்கு வழிபாடு செய்வதற்கும் உரிய சிறப்பான ஒரு நாள். மகா சிவராத்திரி அப்படின்ற பெயருக்கு சிவனுடைய இரவு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இந்த நாளில் சிவபெருமான நம்பக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பல மில்லியன் கணக்கான பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த ராத்திரியில் நோன்பு இருந்து பிரார்த்தனை செய்துப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயந்தான். 2026ஆம் ஆண்டில் மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க. ஸோ இந்த நாள் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக கூட்டங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய மகா கும்பமேளாவில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப உற்சாகமாக கொண்டாடுவாங்க. ஏன்னா இது சிவபெருமானுக்குரிய ராத்திரி. சிவராத்திரியை ரொம்ப உற்சாகமாக கொண்டாடுறது தான் வழக்கம். அவருடைய அன்புக்குரிய கடவுளாக இருக்கக்கூடியவரை வணங்குறதுக்கு, அவருக்கு அளித்து வழங்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு நன்றியை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக எடுத்துகிட்டு அவங்க கொண்டாடுறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தை பலரும் பார்த்திங்கன்னா தேடிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மகா சிவராத்திரியினுடைய முக்கியத்துவம் என்ன, உண்மைகள் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த ராத்திரியை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. வாங்க அப்படி என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு இந்துக்களுடைய பண்டிகை தாங்க. இந்த மகா சிவராத்திரிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்குது. சிவபெருமானையும் பார்வதி தேவியோட அவருடைய திருமணத்தையும் அவரோட தொடர்புடைய பல முக்கிய விஷயங்களையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் பார்க்குறாங்க. இந்த நாள் பார்த்திங்கன்னா தெய்வீக தன்மை பெற்றது. சிவனுடைய இரவு இல்லையா, சாதாரணமாக இருக்குமா என்ன? பிரபஞ்சத்தை படைக்கும்போது பிரம்மாவினுடைய உதவியோட மகா சிவராத்திரி நள்ளிரவில் சிவபெருமான் ருத்ரனாக தோன்றினாராம். இதைத்தான் மகா சிவராத்திரி கதை சொல்லுது. இந்த இரவில் சிவபெருமான் ருத்ர தாண்டவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ட நடனத்தை நிகழ்த்தியிருக்காரு. தன்னுடைய முதல் மனைவி சதி இறந்து விட்டதை கேள்விப்பட்ட பிறகு படைப்பு, பாதுகாப்பு மற்றும் அழிவினுடன் இந்த நடனம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சிவராத்திரி கதையில் தேவர்கள் கடலெல்லாம் கடைஞ்சிட்டு இருக்கும் பொழுது அனைத்தையும் அளிக்கக்கூடிய விஷத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்தை பாதுகாக்கிறதுக்கு சிவபெருமான் அந்த விஷத்தை குடித்து எல்லாரையும் காப்பாற்றினாராம். இதனால தான் மகா சிவராத்திரி பண்டிகை அப்படிங்கிறது பிரபஞ்சத்தை காப்பாற்றியதற்காக தன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடிய நேரமாக சொல்லப்படுது. மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதங்கள் இருக்கிறது முக்கியமான ஒரு சில விஷயங்களில் ஒன்று. அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பலரும் தன்னுடைய ஆன்மாக்களை தூய்மையாக வச்சுக்கிறதுக்காகவும், ஆன்மாக்களை தூய்மையாக உணர வைக்கிறதுக்காகவும், ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையிறதுக்காகவும் விரதம் இருப்பாங்க. இந்த நாளில் விரதம் இருந்தோம் அப்படின்னா எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். விரதம் இருக்கக்கூடியவங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிர்ஜலம் விரதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிறப்பு விரதத்தை எடுத்துப்பாங்க. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதையுமே சாப்பிடவும் மாட்டாங்க, குடிக்கவும் மாட்டாங்க. மற்றவங்களாம் பழங்கள், பால்லாம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அதே போல் அன்னைத்தன்னைக்கு சமைக்கக்கூடிய உணவுகளில் இறைச்சியை கண்டிப்பாக தவிர்க்கணும். வெங்காயம், பூண்டு, தானியங்கள், மது இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும். விரதத்தை முடிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு மறுநாள் காலையில் சிவபெருமான பிரார்த்தனை செய்ததுக்கப்புறம் தான் விரதத்தை நிறைவு செய்யணும். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அபிஷேகங்கள் செய்யலாம். அபிஷேகம்னா சிவபெருமானுக்கு லிங்கம், பால், தேன், தண்ணீர், நெய் இதெல்லாம் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்யலாம். காணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் சிவபெருமானுக்கு வில்வ இலைகள், பழங்கள், பூக்கள் இதெல்லாம் காணிக்கையை கொடுக்கலாம். அதே போல் சின்ன விளக்கு இல்லைன்னா வாசனை திரவிய குச்சி இதெல்லாம் ஏற்றி அந்த இடத்த ஒரு புனிதம் நிறைந்த இடமாக மாற்றணும்.
இது மாதிரி செய்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் இரவில் சிவபெருமானை வேண்டி ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த மந்திரத்தை பல முறை வந்து சொல்லணும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகளை கொடுக்கும். அதே போல் அன்னைக்கு இரவு முழுக்க 4 முறை சிறப்பு பிரார்த்தனைகள்லாம் நடக்கும். அதிலெல்லாம் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. இது மாதிரி சிறப்பாக நடக்கக்கூடிய பூஜைகள், பஜனைகள், கீர்த்தனைகள், இது மாதிரி நிறைய விஷயங்கள், வேதங்களை படிக்கிறது, தியானம் செய்கிறது, யோகா செய்கிறது, அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவுறது, உணவோ உடையோ இதெல்லாம் கொடுக்கறது, தேவைப்படக்கூடியவங்களுக்கு இந்த நாளில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதெல்லாம் செய்கிறது. இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு விஷயமா கூட இருக்கும். இது எல்லாமே மகா சிவராத்திரியினுடைய ஒரு முக்கியமான விஷயந்தாங்க. மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து வரும். இதாவது மாதம் மாதம் சிவராத்திரி வந்தாலுமே வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மகா சிவராத்திரி வரும். பொதுவாகவே பிப்ரவரி இல்லை மார்ச் மாதத்தில் தான் இந்த மகா சிவராத்திரி வரும். அப்படி வரக்கூடிய இந்த விரதத்தை நீங்கள் யாராவது மேற்கொண்டிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எம்பெருமான் ஈசனை பிடிக்கும்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த 5 எழுத்து மந்திரத்தை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க, என்ன மாதிரியான மாற்றங்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு ஏற்பட போகுது சிவராத்திரிக்கு அப்புறமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த பாதிப்புகளும் நெருங்காமல் இருக்க கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க இந்த சிவராத்திரியில் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும், மாற்றம் உறுதியாக கிடைக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறுறதுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கும். அதனால் குறித்து வச்சுக்கோங்க. வாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராசி மண்டலத்தில் 3வதாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் உங்களுடைய பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது சிவராத்திரிக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் வந்து இருக்குது. 9 கிரகங்களுமே மாறக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக வந்து மாற்றங்கள் வந்து கிடைக்க போகுதுங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மிதுனராசி நேயர்களே, இந்த காலகட்டங்களில் எப்போதுமே வந்து ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா சட்டத்துக்கு புறம்பானவங்களோட எந்தவித பழக்க வழக்கங்களையும் வச்சுக்காதீங்க. அதாவது அவங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து செட்டே ஆகாது. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்கும். அதே போல் மிதுனராசிக்காரங்க ஆரோக்கியத்தில் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் அதுக்காக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த மாதத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்குது. ரொம்ப நாளாக யாரு கூடயாவது நீங்கள் பிரச்சனையில் இருந்துகிட்ருக்கீங்க, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி எதுலேயும் வந்து ஈடுபட்டு இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து தீரப்போகுதுங்க. ஸோ எல்லாம் சுமூகமாக மாறும். நிறைய அனுகூலங்கள் வந்து கிடைக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு எல்லாமே வந்து மேன்மை அடைய ஆரம்பிக்கும். அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தொழிலில் பார்த்திங்கன்னா அபிவிருத்தி ஏற்படும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல அபிவிருத்தியை தான் கொடுக்கும். நல்ல ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இழுபறியாக என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்கோ, எதெல்லாம் நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்டுட்ருக்கீங்களோ எல்லாமே படிப்படியாக வந்து மாறப்போகுது. ஸோ காலம் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு ஒரு பதிலாக இருக்கும். கட்டாயமாக உங்களுக்கு வந்து அதற்கு ஒரு பலன் கிடைக்கும். ஒரு அற்புதமான ஒரு டைமிங்காக தான் இருக்குது. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு, தலைவலி, மயக்கம் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு நல்ல வெற்றிகள் வந்து காத்துட்ருக்கு. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்களாக கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. இந்த பிப்ரவரி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. யாருக்கிட்டேயும் வந்து சின்ன தகராறோ மன வருத்தமோ இது மாதிரி கூட எதையும் வச்சுக்காதீங்க. அப்படி இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு நிறைய விஷயங்களில் வந்து நன்மையை கொடுக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஏற்படாமல் வந்து பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும், ஏற்றம் கிடைக்கும். அதனால் தைரியமாக நீங்கள் புதிய முயற்சிகளை கூட எடுத்து செய்யலாம். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படவே ஏற்படாது. உத்தியோக ரீதியாக பார்த்திங்கன்னா பெரிய யோகமானது ஏற்படும். மிகப்பெரிய யோக பலம்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த டைமில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கோ, பணவரவுகள் இருக்கோ, பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் இருக்கோ, அது ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிரச்சனையும் இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் அதிகமாக எதுவும் பேசக்கூடாது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா
மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துடும். எடுத்த காரியங்களில் வெற்றிகள் வேண்டும், தொட்டது தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பொறுமையாக இருங்க. தினந்தோறுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களானது ஏற்படணும்னு நினைக்கிறீங்கன்னா தொடர்ந்து ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை கொடுக்கும். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதெல்லாம் எப்படின்னா அவங்களுடைய கிரகநிலைகளை பொறுத்து தான் ஏற்படும். அப்படி பார்க்கும் பொழுது முதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழப்போகுது. ஏன்னா 3 விதமான கிரகங்களுடைய சேர்க்கைகள் இருக்குது. ஸோ அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்குது, பணவரவு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்களில் கவனமும் இருந்தே ஆகணும். மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார் இந்த டைமில். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா 21ஆம் தேதிக்கு அப்புறமா கும்பத்துக்கு போகிறாரு. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். இந்த மாதத்தில் ஒரு சில தீமைகளும் இருக்கும், ஏராளமான நன்மைகளும் நடக்கும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வண்டி வாகனங்களில் பயணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சாலுமே கூட நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அதெல்லாம் முக்கியமான விஷயம். இந்த பதிவில் மிதுன ராசிக்காரங்களே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற முக்கியமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.